சிறந்த வைஷ்ணவர். வைஷ்ணவானாம் யதா சம்போன்னு சொல்லுவோம். சிவபெருமான் மிக சிறந்த வைஷ்ணவர். அவர் பிரம்மன்ற நிலையில் தான் இருக்கார். அவர் பௌதிக நிலைக்கு வரமாட்டார். எப்பவுமே பகவான் விஷ்ணுவை தியானம் பண்ணிகிட்டே இருப்பார். ராம ராம ராமேத்தி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானமே. ஸோ ராமருடைய நாமத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார் இந்த சிவபெருமான். ராமரை தியானம் பண்ணிட்டு இருப்பார் சிவபெருமான். அவர் பிரம்மன்ற நிலையில் தான் இருப்பார். பௌதிக மன்னன் நிலையிலே இருக்க மாட்டார். அவருக்கு உடல் மீது பற்றுதலே கிடையாது. சிவபெருமானை பார்த்தீங்கன்னா ஜடாமுடி வச்சுட்டு இருப்பார், கங்கை நீரை தலையில் வச்சுட்டு இருப்பார், பிறகு பாம்பை கழுத்தில் மாட்டியிருப்பார், மான் தோலை உடலில் மாட்டியிருப்பார், புலித்தோல் மீது உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருப்பார், மலையில குகையில தியானம் பண்ணிட்டு இருப்பார். அவர் விபூதி சாம்பலை பூசியிருப்பார், ஈட்டியை வச்சிருப்பார், உடுக்கையை வச்சிருப்பார், நடனம் ஆடுவார். விதமாக அவர் மிக வைராக்கியமானவர், ஞானம் மிக்கவர். அவர் தட்சிணாமூர்த்தி என்று சில பேர் சொல்லுவோம்.